டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் இந்த எக்ஸாம் ப்ரிப்ரேஷனில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் எது அப்படின்னா சப்டைட்டில் ஆஃப் தி ப்ளே இல்லைனா சப்டைட்டில் ஆஃப் தி ஒர்க். ஸோ எது வேணா இருக்கலாம், அது போயமாக இருக்கலாம், இல்லை நாவலாக இருக்கலாம், இல்லை ட்ராமாவாக இருக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு சில ஒர்க்குக்கு மட்டும் டைட்டிலுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சப்டைட்டில்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டைரக்ட் கொஷின்ஸாக வரும். ஸோ அந்த சப்டைட்டில் ரிலேட்டடான மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து புதுசாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ப்ளஸ் வந்து எக்ஸாமில் டைரக்ட் கொஷின்ஸே இங்கேருந்து வரும் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த சப்டைட்டில் ஆஃப் த ஸ்பானிஷ் ட்ராஜடி? ஸோ யூனிட் 1ல் ஸ்பானிஷ் ட்ராஜடி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனுடைய சப்டைட்டில் என்ன அப்படின்னா ஸோ கெஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள் கடைசியில். ஸோ இதுக்கான ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ்க்கான ஆன்சர் என்ன அப்படின்னா இரோனிமோ இஸ் மேட் அகைன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் ட்ராஜடியோட சப்டைட்டில் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா அனதர் டைட்டில்னு சொல்லலாம். ஸோ எப்படி வேணாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் கேட்கலாம். வாட் இஸ் த சப்டைட்டில் ஆஃப் த பிளே ஆல் ஃபார் லவ்? ஸோ ஆல் ஃபார் லவ் இதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா ஜான் ட்ரைடனுடைய ஒரு ஒர்க்கு. ஸோ இதனுடைய சப்டைட்டில் என்ன அப்படின்றது தான் கொஷின். ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க, த வேர்ல்ட் வெல் லாஸ்ட், WWL. ஸோ வேர்ல்ட் வெல் லாஸ்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஃபார் லவ்வுடைய சப்டைட்டில். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், ஆலிவர் கோல்ட்ஸ்மித். ஸோ இவருடைய ஒரு ஃபேமஸான ஒர்க் எது அப்படின்னா ஷீ ஸ்டூப் டு கன்க்யூர். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம் சிலபஸில் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஒர்க்கோடைய சப்டைட்டில் என்ன? ஸோ த ஆன்சர் த மிஸ்டேக்ஸ் ஆஃப் எ நைட். ஸோ த மிஸ்டேக்ஸ் ஆஃப் எ நைட் அப்படின்றது தான் ஷீ ஸ்டூப் டு கன்க்யூருடைய சப்டைட்டில். ஸோ நெக்ஸ்ட்டு எஸ்டி கோல்ட்ரிச். ஸோ இவருடைய ஒரு ஃபேமஸான ஒரு போயம் குப்லா கான். ஸோ இந்த ஒரு போயமுடைய சப்டைட்டில் ஆர் ஃபுல் டைட்டில் அனதர் நேம் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன இதுக்கான ஆன்சர்? த ஆன்சர் த விஷன் இன் ட்ரீம் எ ஃப்ராக்மெண்ட். ஸோ எ விஷன் இன் அ ட்ரீம் எ ஃப்ராக்மெண்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃபுல் டைட்டில்னு சொல்லலாம், இல்லை சப்டைட்டில்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் வாஸ் த ஒரிஜினல் டைட்டில் ஆஃப் T.S. Eliot போயம் தி வேஸ்ட்லேண்ட்? ஸோ த வேஸ்ட்லேண்ட் அப்படின்ற போயமுக்கு என்ன ஒரு ஒரிஜினல் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வச்சாங்க அப்படின்றது தான் இங்கே கொஷின். ஸோ ஆன்சர் ஈ டூ த போலீஸ் இன் டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ். ஸோ இதுதான் T.S. எலியட்டோட வேஸ்ட்லேண்ட் அப்படின்ற போயமுடைய ஃபர்ஸ்ட் அவர் சூஸ் பண்ண டைட்டில். ஸோ ஒரிஜினல் டைட்டில் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறமா இது சரியில்லை அப்படின்றதுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா த வேஸ்ட்லேண்ட் அப்படின்ற ஒரு போயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வந்து மாற்றிட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டைட்டில்னு கூட கொஷின்ஸ் கேட்கலாம். இன்னொரு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே ரிலேட்டடாக என்ன அப்படின்னா இ டூ த போலீஸ் இன் டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இது வந்து வேஸ்ட்லேண்ட் போயமுடைய ஒரிஜினல் டைட்டில் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. பட் இது எங்கேருந்து எடுத்தார்? இந்த ஒரு ஃப்ரேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா T.S. எலியட் எங்கேருந்து எடுத்தார் அப்படின்றது தான் கொஷின். த ஆன்சர் சார்லஸ் டிக்கின்ஸனுடைய ஒரு ஒர்க்கு. ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சார்லஸ் டிக்கின்ஸனுடைய 3 ஒர்க்கு கொடுத்துருக்கு. ஸோ நம்ம வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணோம். சார்லஸ் டிக்கின்ஸனுடைய அவர் மியூச்சுவல் ஃப்ரெண்ட். ஸோ அவர் மியூச்சுவல் ஃப்ரெண்ட் அப்படின்றது தான் ஒரு ஒர்க்கில் இருந்து ஸோ இந்த ஒரு ஃப்ரேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு அவர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த சப்டைட்டில் ஆஃப் சார்லஸ் டிக்கின்சன் நாவல் ஹார்ட் டைம்ஸ்? ஹார்ட் டைம்ஸுடைய சப்டைட்டில் என்ன? ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி
ஆன்லைன் டெஸ்ட்டுமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்டட் வேணும் அப்படின்னா ஸோ இந்த நம்பருக்கு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஆட் டைம்ஸோடைய சப்டைட்டில் என்ன அப்படின்னா ஃபார் தீஸ் டைம்ஸ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில கொஷின்ஸ் தான் நான் இங்கே வந்து கொடுத்துட்டு வரேன். ஸோ உங்கள் டைம் வேஸ்ட் ஆகாது, நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், தி மில் ஆன் தி ஃப்ளாஸ். ஸோ இந்த ஒரு ஒர்க்கை ஜார்ஜ் எலியட் அப்படின்ற ஒரு ஆத்தர் தான் எழுதுனாங்க. ஸோ அவங்களுடைய ரியல் நேம் என்ன? ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா பென் நேம். ஸோ ஜார்ஜ் எலியட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பென் நேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுடைய ரியல் நேம் என்ன அப்படின்றது தான் கொஷின். ஸோ மோரோவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மேரி ஆன் இவான்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் எலியட்டுடைய ஒரிஜினல் நேம். ஸோ அவங்க பென் நேமாக யூஸ் பண்ணது தான் ஜார்ஜ் எலியட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், சப்டைட்டில் ஆஃப் த மேயர் ஆஃப் காஸ்ட்ரிட்ஜ். ஸோ த மேயர் ஆஃப் காஸ்ட்ரிட்ஜ் இது நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம் நியூ சிலபஸில் வந்து பார்த்தோன்னா புதுசாக ஆட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு டாப்பிக்கு. இதுக்கான சப்டைட்டில் என்ன அப்படின்றது தான் கொஷின். ஸோ த லைஃப் அண்ட் டெத் ஆஃப் மேன் ஆஃப் கேரக்டர். ஸோ த லைஃப் அண்ட் டெத் ஆஃப் எ மேன் ஆஃப் கேரக்டர். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா த மேயர் ஆஃப் காஸ்ட்ரிட்ஜோட சப்டைட்டில். ஸோ த நெக்ஸ்ட் கொஷின், ஷேக்ஸ்பியருடைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ட்ராஜடி ஒத்தெல்லோ. ஸோ இதனுடைய சப்டைட்டில் என்ன? ஸோ இதனுடைய சப்டைட்டில் த மூர் ஆஃப் வெனிஸ். த மூர் ஆஃப் வெனிஸ் அப்படின்றது தான் இதனுடைய சப்டைட்டில். ஸோ த நெக்ஸ்ட் கொஷின், அமெரிக்கன் லிட்ரேச்சரில் நீங்கள் வந்து யூனிட் 6ல் பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டன் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் இருந்து ஒரு டைட்டில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ தோரோடைய ஒரு ஒர்க்கு. ஸோ ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒர்க்கு தான். ஸோ இந்த ஒர்க்குக்கு சப்டைட்டில் என்ன அப்படின்றது தான் ஸோ நம்மளுடைய கொஷின். லைஃப் இன் த வுட்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வால்டனுடைய சப்டைட்டில். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவருடைய பர்சனல் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நேச்சுரல் லைஃப்பை வந்து ரொம்பவே லைக் பண்ணி போவார். ஸோ அப்படி கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ லைஃப் இன் த வுட்ஸ். ஸோ அது வந்து ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு அவர் வந்து அவருடைய லைஃப் வந்து வாழ்ந்துட்டு வருவார். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், திங்ஸ் ஃபால் அபார்ட். யூனிட் 7 காமன்வெல்த் லிட்ரேச்சரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நாவல் அப்படின்னு கூட சொல்லலாம். சின்னுவாச்சுப்பியோட ஒரு நாவல். ஸோ இவர் இந்த திங்ஸ் ஃபால் அபார்ட் அப்படின்ற ஒரு டைட்டிலை எங்கேருந்து எடுத்தார் அப்படின்னா WB Yeats அப்படின்ற ஒரு போயட்டோடைய ஒரு ஒர்க்கில் ஒரு போயம்லேருந்து தான் எடுத்தார் அவர் ஆக்சுவலாக. ஸோ அது எந்த போயம் அப்படின்றது தான் கொஷின். ஸோ திங்ஸ் ஃபால் அபார்ட் அப்படின்ற ஒரு டைட்டில் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா த செகண்ட் கம்மிங் அப்படின்ற ஒரு போயம் இருக்குது. ஸோ அந்த போயம் யார் எழுதியிருப்பார் அப்படின்னா WB Yeats. ஸோ அந்த ஒரு போயமில் தான் இந்த ஒரு ஃப்ரேஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த ஃப்ரேஸை தான் இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சின்னுவாச்சுப்பி அவருடைய நாவலுக்கு டைட்டிலாக வச்சிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், டாக்டர் ஃபாஸ்டஸ்லேருந்து மார்லோவுடைய ஒரு ஃபேமஸ் ஒர்க் ட்ராஜடி அப்படின்னு கூட சொல்லலாம் டாக்டர் ஃபாஸ்டஸ். இதில் என்ன கொஷின் அப்படின்னா டாக்டர் ஃபாஸ்டஸ் அப்படின்றது ஒரு மித்தாலஜிக்கல் கேரக்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணியிருப்பாங்க. டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டடீஸ் பண்ணியிருப்பார். அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இன்னுமே நிறைய கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் பிளாக் மேஜிக் கற்றுக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஓவர் ஆம்பிஷன் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து டாக்டர் ஃபாஸ்டஸ் கூட ஒரு மித்தாலஜிக்கல் கேரக்டரை கூட வந்து கம்பேர் பண்ணணும் அப்படின்னா யார் கூட வந்து கம்பேர் பண்ணியிருப்பார் அப்படின்னா இக்காரஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் கூட கம்பேர் பண்ணியிருப்பார். ஸோ இக்காரஸ் பற்றி நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இட் இஸ் சின்ன ஸ்டோரி தான். ஸோ இக்காரஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரின்சஸ். அவர் என்ன பண்ணுவாருன்னா அவருடைய உடம்புல வந்து வேக்சஸ் ஒரு விங்ஸை வந்து கட்டிட்டு போவார். ஸோ மெழுகால செய்யப்பட்ட ஒரு விங்ஸை வந்து அவர் அதை கட்டிக்கிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா சூரியனை போய் தொடணும் அப்படின்றது தான் அவருடைய ஆம்பிஷனாக இருக்கும். ஸோ சூரியனுக்கு தொடுறதுக்காக அவர் என்ன பண்ணுவாருன்னா அது போயிட்டு இருப்பார்.
ஸோ அந்த வேக்ஸஸ் என்ன ஆகும் அப்படின்னா அந்த வெயில் பட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து உருகி போயிடும். ஸோ உருகி அவர் வந்து ஒரு கடலில் விழுந்து இறந்து போயிடுவார். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பிகம் அ ட்ராஜடி அப்படின்ற மாதிரி ஒரு சீனை வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், ஓலே சுயங்கா. ஸோ இவருடைய ஒரு ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது த லயன் அண்ட் த ஜுவல், அதுக்கப்புறம் டெலிஃபோனிக் கான்வர்சேஷன். இது வந்து ஒரு சின்ன ஒரு போயம். ஆக்சுவலாக அந்த போயம் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு போயம், அது கூட நீங்கள் படித்து பாருங்கள். ஸோ த லயன் அண்ட் த ஜுவல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. த டைட்டில், இந்த லயன் யாரை ரெஃபர் பண்ணுது, த ஜுவல் யாரை ரெஃபர் பண்ணுது அப்படின்றது தான் என்னுடைய கொஷின். ஸோ த லயன் அப்படின்றது யாரை வந்து ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா பரோக்கா. ஸோ பரோக்கா தான் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து லயன். அப்போ ரெண்டு இடத்துல வந்து பார்த்தோன்னா லயன் அப்படின்றது பரோக்கா அப்படின்ற வேர்டு வந்து ரெண்டு இடத்துல இருக்குது. அதுக்கு அடுத்தது ஜுவல் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா ஒரு லேடியை வந்து குறிக்கிறாங்க. இங்கே வந்து சிட்டி, அவங்க தான் வந்து பார்த்தோன்னா பியூட்டி. ஸோ அந்த வில்லேஜ் பியூட்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்தோன்னா இவர் வந்து பரோக்கா எப்படி வந்து செட்யூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படின்றது தான் இதனுடைய ஸ்டோரியாக இருக்கும். ஸோ அப்போ த லயன் வந்து யார் அப்படின்னா பரோக்கா, ஜுவல் அப்படின்றது யார் அப்படின்னா சிடி. ஸோ லாஸ்ட் கொஷின், ஆண்ட்ரோ டெல் சார்ட்டோ. இது ராபர்ட் ப்ரௌனிங்கோடைய ஒரு ஃபேமஸ் போயம். ஸோ இதனுடைய சப்டைட்டில் என்ன அப்படின்றது தான் நம்மளுடைய கொஷின். ஸோ இதனுடைய சப்டைட்டில் என்ன அப்படின்றது ஸோ கெஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்றதையும் ஸோ மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் தெரியும் ஸோ இதில் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கீங்க, இதில் எவ்வளோ பேர் எவ்வளோ ஸ்டடீஸில் மார்க் வந்து உங்களால் கெயின் பண்ண முடியுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஃபாண்ட்லெஸ் பெயிண்டர். ஸோ ஆண்ட்ரோ டெல் சார்ட்டோ அப்படின்ற போயமுடைய சப்டைட்டில் என்ன அப்படின்னா ஃபாண்ட்லெஸ் பெயிண்டர் அப்படின்றது தான் இதனுடைய சப்டைட்டில். ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் ரிலேட்டடாக நம்ம நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி ஒரு சில விஷயங்களை வந்து நாங்கள் கொடுத்துருக்கேன். இது தவிர்த்து அடிஷ்னலாக நான் எதனா விட்டு இருந்தேன் அப்படின்னா சப்டைட்டில் ரிலேட்டடாக எதனாச்சும் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அது கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியலோ இல்லை ஆன்லைன் டெஸ்ட்டோ தேவைப்படுது அப்படின்னா ஸோ இந்த நம்பருக்கு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.